எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாஷ் தம்பி என்னடா பண்ணுறான்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி மதியம் எடுத்த ஷூட் தாங்க. எல்லாம் சமைச்சு வச்சுட்டு ஒய்ஃப் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ளே சரி சாப்பாடெலாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி தான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிஷ்ஷுங்கிறதுனால காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமைச்சு வச்சேன். உங்களுக்கே தெரியும், என் ஒய்ஃப்காக நான் பார்த்து தான் எல்லாமே சமைக்கிறது. ஏன்னா நம்ம சமைக்கிற சாப்பாடு அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே டைமில் டேஸ்டியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாமே நான் கம்மியாக தான் சமைப்பேன். அந்த டைமில் கொஞ்சம் வெரைட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெரைட்டி கம்மியாக இருக்குது. என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா கம்மியாக சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெரைட்டி கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இல்லைனா ஐயோ நம்ம சமைச்சு வச்சது அவங்க ஒழுங்காக சாப்பிட்லையே அப்படி இப்படின்னு. அதுவும் இல்லை, என் ஒய்ஃபை பொறுத்தளவில் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போது அதே இது ஒரு பொண்ணு சமைச்சாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இதில் உப்பு இல்லை, அதில் புளி இல்லை, அதில் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ குறை சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஒய்ஃப் இது வரைக்கும் எந்த குறையுமே சொன்னதில்லை. நான் சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு தோணும், இதில் கொஞ்சம் எரிப்பு ஜாஸ்தியாக இருக்கா, இதில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கான்னு. ஆனால் என் ஒய்ஃப் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அதனாலே எனக்கு நிறைய டைம் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பெண்களை விட ஆண்கள் தான் அந்த மற்றவங்கள்ட்ட குறைகளை அது மற்றவங்கள்ட்ட கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, தன்னோட ஒய்ஃப்கிட்ட வந்து கண்டுபிடிக்கிற அவ்வளோ குறைகள் தான். நிறைகள் அவங்க கண்ணுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்கள எப்போவுமே குறை சொல்கிறது, மட்டம் தட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் நினைக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்து சமையலில் முதற்கொண்டு சமையல் மட்டும் இல்லை, வீட்டு வேலைங்கிறது எல்லா வேலைக்கு கூட இந்த சமையல் வேலையும் வரும். அதை பார்த்து அவங்க சமைச்சு வைக்கும்போது ஈஸியாக வந்து இதில் உப்பு இல்லை, இதில் எரிப்பு இல்லை, இதில் கருவேப்பிலை இல்லை, அப்படி குறை சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அதே இடத்துல நீங்கள் உட்காந்து பண்ணி பார்ப்பீங்க தெரியுமா, அப்போ தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஓகே, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் திருந்த போகிறது கிடையாது. இதுக்கும் என்ன தான் வந்து கழுவி ஊற்ற போகிறீங்க, அதை பற்றிலாம் நான் கண்டுக்க போகிறதே இல்லை. எங்கள் அப்பா எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை நேசிப்பவன் மனிதன், மனைவிக்கு மரியாதை கொடுப்பவன் மாமனிதன். ஸோ நம்மெல்லாம் மாமனிதனாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அட்லீஸ்ட் மனுஷனாக இருக்கலாம்ல, அதுக்காக முயற்சியாவது பண்ணலாம்ல. சரி, நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் மனுஷனாக இல்லை என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரி, எல்லாம் போட்டு நான் எனக்கு என்னெல்லாம் சமைச்சேன்னு பார்த்துருவோமா என் ஒய்ஃப்காக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சால மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் சால மீன் கிரேவி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட், இது வந்து பீன்ஸ் தோரன், இதுக்கு இந்த சைடு இருக்கிறது கீரை தோரன், அடுத்தது பீட்ரூட் தோரன், அப்புறம் அது வெண்டைக்காய் ஃப்ரை. இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிளாக சாப்பாடை முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நமக்கு பிடிச்சவங்களுக்காக எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு பரிமாறும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தெரியுமா. உண்மையிலே அந்த ஹாப்பினஸை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும்.